சிற்றம்பலம் தொல்லை இரும்பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. மாணிக்க வாசகர் அருளிச் செய்த திருவாசகம் என்னும் தேனிலிருந்து ஒரு சிறு துளி. திருவம்பாவை. இன்னைக்கு பாடல் 5. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். தினந்தோறும் மார்கழி மாதத்தில் பாடல்களை பாடுங்க, பாட முடியாதவங்க கேளுங்க, விளக்கேற்றி வச்சு இறைவனை வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மார்கழி மாதத்தில் அந்த மாதிரி வெளியே போய் நம்ம வர்றது நம்மளுக்கு நல்லது. திருச்சிற்றம்பலம். மாலறியா நான் முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்றுள்ள கொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். திருவம்பாவை 5வது நாள் பாடல். இந்த பாடலுக்கான விளக்கம். தோழியர் திருமாலும் நான்முகனும் காண முடியாத மலையை நாம் அறிவோம். அந்த திருவண்ணாமலையை அண்ணாமலையை சொல்கிறாங்க. அந்த மலையை போற்றி புகழ்ந்து சொல்கிறாரு. மலையை நாம் அறிவோம் என்று உணர்ந்தவர்களை போன்று பொய்யாகவே பேசிக்கொண்டிருக்கும் பாலும் தேனும் போன்ற இனிய சொற்களை பேசும் வஞ்சகியே கதவை திற. உள்ள அந்த தோழி உறங்குறா இல்லையா, அவளை சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ பேசுகிறியம்மா, மலையை நாம் அறிவோம் என்று உணர்ந்தவர்களை போன்று பொய்யாகவே பேசிக்கொண்டிருக்கும் பாலும் தேனும் போன்ற இனிய சொற்களை பேசும் வஞ்சகியே கதவை திற. இவ்வுலகமும் விண்ணுலகமும் பிற உலகங்களும் அறிவதற்கு அரிய பெருமானுடைய திருக்கோலமும் அவர் நம்மை ஆட்கொண்டு குற்றங்களை நீக்கும் பெருமையையும் பாடி சிவனே சிவனே என்று நாங்கள் ஓலமிட்ட போதும் சற்றும் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாயே. நாங்கள் சிவபெருமானுடைய புகழ இப்படி பாடிக்கிட்டு இருக்கிறோம். குற்றங்களை நீக்கும் பெருமையையும் பாடி சிவனே சிவனேன்னு நாங்கள் பாடுறோம். நாங்கள் ஓலமிட்ட போதும் அவ்வளோ சத்தமாக நாங்கள் பாடும்போது நீ இப்படி உணர்ச்சி இல்லாமல் தூங்குறியே. மனம் நிறைந்த கூந்தலை உடையவளே, இதுவோ உனது தன்மை. அவங்களும் எப்படியோ அவளை புகழ்கிறாங்க. ஏம்மா நீ இப்படியெல்லாம் நறுமணம் மிக்கவளாச்சே, இப்படி வாசனை நிறைந்த கூந்தலை உடையவளாச்சே, எழுந்து வாமா, கதவை திறமா, உன்னுடைய துயில் களைஞ்சி வாமான்னு கூப்பிட்றாங்க. பொக்கம் பொய் படிரி ஏமாற்றுக்காரி ஞாலம் உலகம் ஏலக்குழலி மனம் சேர் கூந்தலை உடையவள் அப்படின்னுட்டு புகழ்ந்து பாடுறாங்க. யாருன்னா இது போல் சொல்கிறவங்கள ஒரு தோழியை இவ்வளோ அன்பாக கூப்பிடுவாங்களா பாருங்கள். அப்படி இருந்தும் அவ்வளோ அன்பாக வாமா போகலாம், நம்ம போய் சிவபெருமானை சேவிக்கலாம் வா அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. இது திருவம்பாவை 5ஆம் நாள் பாடல். மாணிக்க வாசகர் அருளிச் செய்த திருவாசகம் என்னும் தேனிலிருந்து நம்ம ஒரு துளியாக சுவைச்சிக்கிட்டு இருக்கோம். திருச்சிற்றம்பலம். மாலறியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை
ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை எல்லாம் தினந்தோறும் பாடுங்க. மாணிக்க வாசக பெறுங்க. குருவருள் இருந்தால் தான் சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கும். மாணிக்க வாசகர் குருவருளே பெறணும்னு மாணிக்க வாசகர் திருவடியே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.